சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு 10 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ரயில் சேவையை துவக்கியுள்ளது இந்திய ரயில்வே துறை. இந்த தமிழ் புத்தாண்டு 2024 சித்திரை மாதம் கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு புத்தாண்டு பரிசாக அமைந்துள்ளது இந்த அறிவிப்பு. திருவண்ணாமலைக்கான ரயில் நேரங்கள் மற்றும் இந்த சேவையை தொடங்குவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த அமைப்பை பற்றியும் இந்த காணொளியில் பார்க்கலாம். கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கான ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இது சென்னையில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் பக்தர்களுக்கு பெரும் சிரமத்தை அளித்தது. மக்கள் படும் துன்பத்தை கண்ட தேசிய அளவிலான நுகர்வோர் விழிப்புணர்வு சேவை அமைப்பான அகில பாரதிய கிராக பஞ்சாயத்து என்ற அமைப்பு இந்த விஷயத்தை கையில் எடுத்தது. பல வருடங்களாக பல்வேறு கட்ட முயற்சிகளை தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடத்தியது. இதில் 50,000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று கையெழுத்திட்டனர். அதை ரயில்வே வாரியத்திடம் சமர்ப்பித்தனர் இந்த அமைப்பினர். இதனைத் தொடர்ந்து ரயில்வே வாரியம் திருவண்ணாமலைக்கு ரயில்களை இயக்க முடிவு செய்து செவ்வாய், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்களில் ரயில்கள் இயக்கப்படுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது கொல்கத்தாவில் இருந்து விழுப்புரம் வழியாக திருநெல்வேலிக்கு இயக்கப்பட்ட புருலியா எக்ஸ்பிரஸ் ரயில் எண் 22605 இனி காட்பாடி அரக்கோணம் வழியாக திருவண்ணாமலை அடைந்து பின்னர் அங்கிருந்து விழுப்புரம் வழியாக திருநெல்வேலிக்கு செல்லும். இந்த ரயில் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்களில் சென்னை பெரம்பூரிலிருந்து பகல் 1:55 மணிக்கு புறப்பட்டு மாலை 5:25 மணிக்கு திருவண்ணாமலை அடைந்து அப்படியே திருநெல்வேலி சென்றடையும். இதேபோல் ரயில் எண் 22603 கரக்பூர் எக்ஸ்பிரஸ் வெள்ளிக்கிழமை மதியம் 1:55 மணிக்கு சென்னை பெரம்பூரிலிருந்து புறப்பட்டு மாலை 5:25 மணிக்கு திருவண்ணாமலையை அடைந்து விழுப்புரம் சென்றடையும். ரயிலின் முதல் சேவை 2024 ஏப்ரல் 13 அன்று மதியம் துவங்கியது. இதை முன்னிட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரயில் 2:40 மணிக்கு பெரம்பூரை வந்தடைந்தது. அகில பாரதிய கிராக பஞ்சாயத்து நுகர்வோர் அமைப்பின் தமிழக தலைவர் திரு எம்.என். சுந்தர் ரயிலை மலர்கள் தூவி வரவேற்றார். சிறப்பு பூஜையும் நடத்தப்பட்டது. இதில் பெரம்பூர் ஸ்டேஷன் மாஸ்டர் விஜயலட்சுமி உட்பட பலர் பங்கேற்றனர். மக்களுக்கான நுகர்வோர் சேவையில் 50 ஆண்டுகள் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மக்கள் சேவையே மகேசன் சேவை எனும் கோட்பாட்டின்படி பல்வேறு நுகர்வோர் உரிமைகளை பெற்றுத்தரும் ஏபிஜிபி என்கிற அகில பாரதிய கிராக பஞ்சாயத்து என்கிற தேசிய அளவிலான நுகர்வோர் அமைப்புக்கு மக்கள் மனமாற நன்றி கூறி வாழ்த்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஏபிஜிபி இந்த திட்டத்தில் பெற்ற வெற்றியை மற்றும் அதன் பலன்களை நம்மிடம் பகிர்ந்த காணொளியை நாம் பகிர்ந்துள்ளோம். இது மட்டுமின்றி ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு சென்னை பீச்சில் மாலை 6 மணிக்கு புறப்பட்டு இரவு 12:05 மணிக்கு திருவண்ணாமலை அடைந்து அங்கிருந்து விடியற்காலை 3:45 மணிக்கு புறப்பட்டு காலை 9:40 மணி அளவில் சென்னை வந்தடையக்கூடிய சிறப்பு ரயிலையும் முன்கூட்டியே அறிவித்து மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றியது இந்த ஏபிஜிபி அமைப்பு தான் என்பது நினைவு கூறத்தக்கது. சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு 2005வது வருஷத்தில் அகல ரயில் பாதை ஏற்படுத்துவதற்காக நிறுத்தப்பட்ட நேரடி ரயில் சேவையானது நம்முடைய அதிர்ஷ்டம் இன்றைய தினத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதி அன்றுக்கு பெரம்பூரிலிருந்து காட்பாடி வழியாக திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் இன்றைக்கு துவக்கப்படுகின்றது. நீண்ட நெடிய காலமான ஒரு முயற்சிக்கு பிறகு இன்றைய இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. கடந்த ஒரு வருட காலமாக அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய ஏபிஜிபி நுகர்வோர் அமைப்பின் சார்பாக தொண்டர்கள் மூலியமாக திருவண்ணாமலை கிரிவலம் செய்து வரக்கூடிய சற்றேறக்குரிய 50,000 யாத்ரீகர்களிடம் கோரிக்கை மனு பெற்று சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை ரயில்வே வாரியத்திடம் நாம் கொடுத்திருந்தோம். அதன் அடிப்படையாக வைத்துக்கொண்டு மாதந்தோறும் ஒரு சிறப்பு ரயில் நீட்டிப்பு சேவையை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய அதிர்ஷ்டம் சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் முதியவர்களுக்கு கூட பயன் தரக்கூடிய வகையில் படுக்கை வசதியுடன் கூடிய ரயில் இன்றைக்கு பெரம்பூர் வழியாக செயல்பட இருக்கின்றது. மிக விரைவில் தினசரி ரயிலும் விடுவதற்கான திட்டங்கள் ரயில்வே நிர்வாகத்தும்
அவங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அதிவிரைவு ரயிலுக்கான முன்பதிவு இல்லாத சாதாரண இருக்கை கட்டணம் 100 ரூபாய் மட்டுமே. ஆகவே இந்த ஒரு சேவையை நாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டால் ரயில்வே நிர்வாகத்திடமிருந்தும் அதிகமான பெட்டிகள் இணைக்கப்பட்டு ஒரு நல்லதொரு ரயில் நமக்கு கிடைக்கும். பஸ்ஸினுடைய கட்டணமானது 225 ரூபாய் இருக்கக்கூடிய சமயத்தில் 100 ரூபாய்க்கு நிறைந்த வசதியோட இந்த ரயிலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டே இருப்போம்.